NS 200 பா நல்லா இருக்குது. இது பார்க்கும்போது ஓகே இன்ட்ரெஸ்ட் ரைட். பா மோட்ரு வந்து அப்படியே அணத்துது, நம்மளுக்கு அது நல்லாவே தெரியுது அணத்துறது. நல்லா இருக்குது ரைட். வா இப்போ நான் NS 400 ஓட்டினேன் பார்த்தீங்களா, அது வந்து எப்படின்னா கொஞ்சம் டவுன் பொசிஷனாக இருந்தது. இது வந்து கொஞ்சம் அப்ரைட்டாகவே இருக்குது. ஸோ அப்ரைட்டாகவே இருக்குது. சாரி, இந்த இடத்துல யூட்டன் இருக்கிறதே தெரியல நம்மளுக்கு. ஓகே கைஸ், ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. இப்போ NS 400 ஓட்டிகிட்டு தான் வந்துடும் இல்லை. ஸோ அதோட அப்படியே வந்து இங்கே வந்து NS அங்கே 200 இல்லை, அதனால் இங்கே 200 ஓட்டுறேன். வா மோட்டர் சவுண்டு சான்ஸே இல்லை. வண்டி செம்ம காம்பேக்டாக இருக்குது. 400 பல்காக இருக்குது. சீரியஸாக சொல்கிறேன், 400 வந்து ஒரு நல்ல ஒரு பல்கான வண்டி. பல்காக நம்மளுக்கு ஃபீல் ஆச்சு. இது வந்து ரொம்ப ஸ்லீக்காக இருக்குது இந்த வண்டி. உண்மையாலுமே ரொம்ப ஸ்லீக்காக ஃபீல் ஆகுது. அப்படியேங்க அப்போ மோட்டர் சவுண்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உண்மையாலுமே சொல்கிறேன், இது 400 சான்ஸே இல்லை. வா 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 நெகட்டிவ் டிஸ்பிளே இருக்குது. இப்போ இதில் பெட்ரோல் கம்மியாக இருக்குது, நல்ல ரீஃபில் காட்டுது. ஃபைன். லைட் ஸ்விட்ச் போட்டுக்கலாம், லைட் போட்டே ஓட்டலாம், பிரச்சனை இல்லை. வா இது எப்படின்னா ரொம்ப ஷார்ட்டாக இருக்குங்க. NS 400 ஓட்டிட்டு இதை ஓட்டினீங்கன்னா வண்டி வந்து ரொம்ப சின்ன வண்டியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அந்த ஃபீலில் தான் நான் சொல்கிறேன், மற்றபடி எதுவும் இல்லை. வா இந்த ஏரியா கொஞ்சம் விண்ட் பிளாஸ்ட் ஜாஸ்தி தான். ஒன் டைம் மைக் ஒர்க் ஆகாமல் போயிடுச்சுங்க. ஓகே ஃபைன், அதான் செக் பண்ணேன். ஓகே ஸோ உங்களுக்கு 24 PS பவர், 80 Nm ஆஃப் டார்க் கிடைக்கும். 80 Nm ஆஃப் டார்க் கிடைக்கும். 6 ஸ்பீடு கியர் பாக்ஸு, ஃப்ரண்ட் 100, பின்னாடி 130 செக்ஷன் டயரு, 17 இன்ச்சு ரிம்மு தான். நீங்கள் வேணால் 140 கூட ஃப்யூச்சரில் அப்கிரேட் பண்ணலாம், 150 வேணாலும் போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. மோடு இதெல்லாமே இங்கே இருக்குங்க. நல்லா இருக்குது பார்க்குறக்கு. ஆனால் உண்மையிலுமே ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது வண்டி. நம்ம எங்கேயாவது ரிவ்யூ பண்ணி பார்த்துக்கலாம். பட் அந்த பவர் டிஃப்ரென்ஸ் தெரியுது. இப்போ NS 400 ஓட்டிட்டு 40-35 BHP ஓட்டிட்டு இது ஓட்டமாக அதில் அப்படியே வந்து ஒரு பாதி செக்மெண்ட்டு நம்மளுக்கு இல்லையா. நல்லாவே பிக்கப் ஆகுது, சான்ஸே இல்லை. நம்ம எங்கேயா ஓரமாக நின்று க்ளோஸாக பார்த்துடலாம் வண்டி என்னன்ட்டு. நல்ல பிக்கப் ஆச்சு. 200க்கு ஏற்ற இதுங்க. ஆமாம், 200லேயே ஒரு லிக்விட் கூல்டு இன்ஜின், ட்ரிபிள் ஸ்பார்க் ப்ளக் இருக்குது. வண்டி வெயிட் உண்மையிலுமே கம்மி, லெஸ் தென் 160னே சொல்லலாம். அதாவது 152ஓ 154ஓ என்னமோ வருது இந்த வண்டி வெயிட்டு. பிரேக்ஸ் நல்லாயிருக்கு, சாஃப்டாக இருக்குது நம்மளுக்கு. ஆனால் வந்து கரெக்டான பைட் இருக்குது, நம்ம கண்ட்ரோல் பண்ணி ஈஸியாக வந்து இது பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு பைட் இருக்குது கண்டிப்பாக. ஓகே வண்டி உண்மையாலுமே ரொம்ப ஸ்லீக்காக இருக்குது. பரவாயில்ல, சென்டர் ஸ்டாண்ட் இதில் இருக்குது, 400ல் இல்லை. ஓகே USB சார்ஜர் இங்கே இருக்குது, வேணால் இது பண்ணிக்கலாம். ஸோ மோட்டார் 200 உங்களுக்கு வந்து ட்ரிபிள் ஸ்பார்க்கில் நினைக்கிறேன். எஸ், இங்கே 1 2 3. ஒரே ஒன்று பிரச்சனைனா ட்ரிபிள் ஸ்பார்க் ப்ளக் அது அவங்க கொஞ்சம் கன்சிடர் பண்ணி மாற்றிருக்கலாம். பட் இல்லை, சென்டர் ஸ்டாண்ட் சைட் ஸ்டாண்ட் நல்லா இருக்குது. கியர் லிவர், மேக்னெட்டோ கவர் இந்த சைடு வருதுங்க. ஃபைன், நல்லாயிருக்கு. USD ஃபோக்ஸு, உங்களுக்கு 100 செக்ஷன் டயரு, LEDs எல்லாமே நல்லாயிருக்கு, பார்த்துருங்க. ஓகே LED தான். ஹை பீம், லோ பீம், சரி இது ஹை பீம், லோ பீம், பாஸு. ஸோ உண்மையாலுமே நல்லாயிருக்கு. இது அப்போ DRL அப்படியே கம்மியாகிடுது. பட் வெரி DRLனால் இது மட்டும் வச்சுக்கலாம். நல்லாயிருக்கு. இது பார்க்குறதுக்கு வந்து அதே தான், ஒரு தண்டர் போல்ட்டு. பட் 400 வேறு, இது வேறு. ஸோ சிங்கிளாக கொடுத்து இந்த இடத்துல தனித்தனியாக உங்களுக்கு வந்து டுவல் ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவுமே நல்லாயிருக்கு. ஸோ ஃப்ரண்ட்டு 17 இன்ச்சு உங்களுக்கு கிராமெக்கா பிரேக்ஸ் வித் ABS எல்லாமே இருக்குங்க. 100 பின்னாடி வந்து 130 உங்களுக்கு அதே 17 கிராமெக்கா பிரேக்ஸ் இதே தான், பாக்ஸ் டைப்பு. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வீல் அட்ஜஸ்ட் பண்ணுறது வந்து இந்த இடத்துல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்பிண்டில் மாதிரி கொடுத்து டைப் பண்ணியிருக்காங்க. இது ஓல்டு டைப், பட் ஓகே ஃபைன். அண்டர்பெல்லி எக்ஸாஸ்ட்டு இங்கே வருதுங்க. பிரேக் எல்லாமே நல்லாயிருக்கு. சஸ்பென்ஷன் எல்லாமே நம்மளுக்கு நேக்கடாக நல்லா தெரியுது. ஸோ நான் 400க்கு இதுக்கும் பாருங்கள், கண்டிப்பாக இந்த இடம்லாம் வித்தியாசம் இருக்குது. அப்படியே அவங்க காப்பி பண்ணலைங்க, 400க்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணிக்காங்க. இந்த இடமா இருக்கட்டும் எல்லாமே வந்து வித்தியாசமாக இருக்குது. இந்த ரியர் மாஸ்டர் சிலிண்டர் அந்த பிரேக் ஆயில் கூட டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ வண்டி வெயிட் பார்த்திங்கன்னா 158 kilograms தான். ஸோ நல்லாயிருக்கு. அங்கே 2 பார்த்தோம், இங்கே ஒரு ஸ்பார்க் ப்ளக் இருக்குது, செல்ஃப் மோட்டார், கிளச் இதெல்லாமே இருக்குது பாருங்கள். அப்படியே அந்த லிக்விட் கூல்டு இன்ஜின். இந்த இடத்துல உங்களுக்கு வேணால் இன்ஜின் கார்டு போட்டுக்கலாம், இதில் இல்லை, இன்ஜின் கார்டு வேணால் போட்டுக்கலாம். ஸோ ரேடியேட்டர் இதெல்லாமே நல்லாவே தெரியுது.
வீல் பேஸ் கம்மி தாங்க, 1363 mm. ஸோ அதனால் இது ரொம்பவே காம்பேக்டாக இருக்குது. ரொம்ப அதாவது NS 160க்கு இதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க, எல்லாமே ஒன்று தான். ஸோ அப்படியே தான் இருக்குது. இதில் தான் உங்களுக்கு அந்த காஸ்ட் கட்டிங் பழைய NSல எப்படி இருந்ததோ அதே மாதிரி கொண்டு வந்து பண்ணியிருப்பாங்க. பட் உங்களுக்கு 400ல் கொஞ்சம் அப்கிரேட்ஸ் எல்லாமே பண்ணியிருப்பாங்க. பார்க்க லைட்டாக சிமிலராக இருந்தாலும் நிறையா சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு அந்த ஒரு ப்ரைஸ் பாயிண்ட்டில் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ எல்லாமே இண்டிகேட்டர்ஸ், ஹசார்ட் லைட் இதில் இல்லை. ஸோ அது ஒன்று இருக்குது. ஹசார்ட் லைட்டில் இது இல்லை, LED தான். LED ஓரளவுக்கு நல்லாவே விசிபிளாக இருக்குது, பார்க்குறக்கு நல்லாவே இருக்குங்க. யா ஸோ ஃபியூல் டேங்க்கு 12 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி உங்களுக்கு E20 ஃபியூலு. ஸோ E20 ஃபியூல் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஃபியூல் டேங்க் ஓகே ஆஸ் யூஷுவல் நம்ம NSல இருக்கிற அதே டைப்பு தான், அதே தான், நத்திங் அப்கிரேடட், நல்லா சிமிலராக இருக்குது. சீட்டு ஓகேங்க, சீட்டு பார்க்க சிமிலராக இருக்குது NS 400 மாதிரி. பட்டு இது கொஞ்சம் ஷார்ட்டாக தெரிஞ்சு. அந்த 400ல் எனக்கு இன்னுமே நல்ல குஷன்டாக இருந்தது. இதில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அந்த இது, அது ஃபீல் ஆகுதுங்க. ஸோ கொஞ்சம் பல்காக இருக்கீங்க அப்படி இப்படின்னா NS 400 போயிருங்க. எனக்கு ஸ்லீக் அண்ட் சிம்மாக இருந்தால் போதும், பவர் பெருசாக தேவையில்லை அந்த மாதிரி இருந்தீங்கன்னா இந்த மாதிரி NS 200 போய்க்கலாங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ 200cc ஒரு லிக்விட் கூல்டு இன்ஜின்னா இது நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ ரியர் மோனோ ஷாக்கு தான். ஸோ அந்த ரியர் மோனோ ஷாக்ஸ் எண்டூரன்ஸோடது. இங்கே 6 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் இங்கே நீங்கள் பண்ணிக்கலாம் தாராளமாக. ஸோ ஃப்ரண்ட் அட்ஜஸ்டபிள் கிடையாது, பட் USD ஃபோக்ஸு உங்களுக்கு எப்படியும் 120 mm ட்ராவல் அந்த ரேஞ்சில் இருக்குங்க. ஸ்பெக் இதில் கொடுக்கல. ஸோ அதே மாதிரி ஸ்ப்ளிட் டைப் ஹேண்டில் பார், இது நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது, அவ்வளோதான். ஸோ டூயல் ஹெட்லாம்ப்ஸ் பார்க்க எப்படி இருக்குது நீங்களே சொல்லுங்கள். நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. NS 160 மாதிரி அப்படியே இருக்குது. அதில் 200 லிக்விட் கூல்டு இன்ஜின் அதே மாதிரி தான் இருக்குது. பவர் கொஞ்சம் ஜாஸ்தி தான். எஸ் அஃப்கோர்ஸ் 200 400 கம்பேர் பண்ணும்போது அதுக்கு டோட்டலாக வித்தியாசம் தாங்க. அண்ணன் தம்பி மாதிரி தான், சரிங்களா. பழக்கம் ஒன்றா இருந்தாலும் பார்க்குறது எல்லாமே லைக் அப்பியரன்ஸ் வைஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, அதுதான் இவங்க இது பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒன்று இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் வித் ஃபேன் இதெல்லாமே நல்லா கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். செயின் கார்டு இது கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இந்த தடவை கொடுத்துருக்காங்க. ஸோ டஸ்ட் ஆச்சுன்னா நீங்கள் இதெல்லாம் கழட்டி அப்பப்போ க்ளீன் பண்ணலாம். ஸோ அந்த ஒரு விசிபிள் பாயிண்ட் இதில் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. யா ஸோ டயர் ஹக்கர் கொடுத்துருக்காங்க, நல்லாவே இருக்குது அஃப்கோர்ஸ். ஸோ ட்ரிபிள் ஸ்பார்க் பிளக். ஸோ சர்வீஸ் அப்போ மட்டும் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும். பட் ஓகே, நம்ம 2 ஸ்பார்க் பிளக் இங்கே ஒன்று இருக்குது, அந்த சைடு 2 இருக்குது. அது மட்டும் நம்ம கொஞ்சம் பார்த்து இது பண்ணிக்கணுங்க, அவ்வளோதான். ஐயோ சாரி. யா ஸோ அண்டர் கவர் இதில் கொடுத்துருக்காங்க. 168 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ். ஸோ தேவையானது தான். இதே NS 400 அதே மாதிரி தான் இருந்துச்சு. நான் ஏன் அது கம்பேர் பண்ணுறேன்னா, இப்போ அது ஓட்டிகிட்டு இதை நான் ஓட்டுறேங்க, அதனால் எனக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியுது. பார்க்க ஒரே மாதிரி இருக்குது, பெருசாக இது பண்ணல நிறைய பேர் சொன்னாங்க. அப்படி இல்லைங்க, இது வேறு அது வேறு. அது நீங்கள் ஓட்டி பார்த்தீங்கன்னா தெரியும், நிறையவே டிஃப்ரென்ஸ். 2 வெவ்வேறு வண்டிங்க உண்மையாலுமே. நானும் அப்படி தான் நினச்சேன், பட் அப்படி இல்லை. தே சேஞ்சுடு இட், தே ப்ரூவ்ட் இட் ராங், அதான் சொல்லலாம். ஸோ அலாய் வீல்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. உங்களுக்கு அந்த பவுடர் கோட்டட் இது நல்லாவே இருக்குங்க. ஸோ கிரெமேக்கா பிரேக்ஸ் தான், சேம் கிரெமேக்கா பிரேக்ஸே கொடுத்துருக்காங்க. ஓகே, சைட் ஸ்டாண்டோட சென்சார் ஒயர் இந்த சைடு போகுது. 6 ஸ்பீட் கீர் பாக்ஸ், ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. ஓகே, சீட்டு அதே தாங்க, ஜஸ்ட்டு நம்ம அப்படி ரிமூவ் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபியூஸ் பாக்ஸ் எல்லாமே இதில் இருக்குது, அது வேணும்னா இது பண்ணிக்கலாங்க. ஓகே, ஸோ ஓட்டி பார்த்துருவோம். ஸோ உங்களுக்கு NS 200 ஆல்ரெடி இருக்குது வண்டி, நான் வச்சுருக்கேன். பழைய வண்டி வச்சுருக்கேன்னா அதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க, பழைய இதுக்கு இருக்குது. எக்ஸப்ட் அந்த ஹெட்லைட்டு இது தவிர மற்றபடி எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை, எல்லாம் ஒன்று தான். வண்டி ரொம்ப சின்னதாக இருக்கனால சிட்டியில் ஈஸியாக ஓட்டிகிட்டு போகலாம். வண்டி பார்த்தீங்கல்ல, பவரு சான்ஸே இல்லை. பவர் உண்மையாலுமே சான்ஸே இல்லை, ரொம்பவே நல்லா இருக்குது. அசால்ட்டாக 100 பிச்சிட்டு போச்சு வண்டி, கம்ப்ளீட்டாக போயிருக்குங்க வண்டி. அன்லீஸ் த பவர் மாதிரி அந்த வண்டியோட ஃபுல் பொட்டென்ஷியல் இப்போ அன்லீஸ் பண்ணேன். பார்த்தீங்கல்ல எப்படி போச்சு இல்லையா? சமாங்க, சீரியஸாக நல்லா பண்ணியிருக்கேன். சிங்கிளாக இருந்தால் அது ஒன்று இருக்குது. N250 இதுவும் ப்ரைஸில் பெரிய வித்தியாசம் இருக்காதுங்க, பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. ப்ரைஸ் வேணால் நான் கேட்டு சொல்கிறேன்.
ஸோ N250க்கு இதுக்கு ஒரு கம்பேரிசன் வீடியோ வேணும்னா சொல்லுங்கள். நான் 2 வாட்டி ஓட்டியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தாராளமாக பார்த்து இது பண்ணிக்கலாம். ப்ரைஸு ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் ப்ரைஸ் வேணால் கேட்டுட்டு சொல்கிறேன். ஸோ N250 பார்த்தீங்கன்னா சீட் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதுக்கு ஒரு கம்ஃபர்ட் இருக்குது. ப்ளஸ் அந்த வண்டி ஆயில் கூலரு இதோட கொஞ்சம் பவராக இருக்கும் அந்த வண்டி. ஸோ கம்ஃபர்ட் வைஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். கொஞ்சம் மெச்சூர்டாக இருந்தீங்கன்னா N250 போய்க்கலாம். இந்த வண்டி வந்து ஒரு கொஞ்சம் ட்ரெண்டியாக ஒரு லிக்விட் கூல்ட் இன்ஜின் வேணும் அப்படின்னாக்கா இதாகும். அதுக்கு இந்த வண்டி நம்ம கன்சிடர் பண்ணலாம். டாப் எண்டு கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம். வண்டி வந்து ஓட்டியிருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அசால்ட்டாக 100 110ன்னு சொல்லி போச்சுங்க வண்டி, சான்ஸே இல்லை. வேணால் கன்சிடர் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து ரேடியல் டயர்ஸ் இல்லை, இதில் வந்து பயஸ் ப்ளை டயர் தான் கொடுத்துருக்காங்க. NS 400 தான் உங்களுக்கு வந்து ரேடியல் டயர் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது டெஸ்ட் ட்ரைவ் தான், வண்டி டெஸ்ட் ட்ரைவ் கொடுத்தாங்க. அவர் எடுத்துகிட்டு போயிடுவார். ஸோ 200 பேட்ஜிங் இங்கேயும் வந்துடுது. எஸ். ஸோ NS 400 இப்படி வரும். ஆனால் ரேடியேட்டர் பெருசு, அதை அப்படியே கவர் பண்ண மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து அப்படியே ஸ்லீக்காக கொடுத்துருக்காங்க. NS 160க்கு இதுக்கு பெரிய வித்தியாசம் இல்லைங்க, எல்லாம் சேம் தாங்க, எல்லாம் ஒன்று தான் அதே மாதிரி. ஸோ ப்ரைஸ் மட்டும் நான் கேட்டுக்கிறேன், ஆன் ரோடு எவ்வளோ வருது என்னன்ட்டு. ஓகே காய்ஸ், ஸோ எப்படியோ ஒரு வழியாக NS 200 ஓட்டி பார்த்துட்டேன். வண்டி சீரியஸாக பவர் ஜாஸ்தியாக இருந்ததுங்க. ஸோ இது வந்து ரைட் பை கேபிள் தான், ரைட் பை ஒயர் இல்லை, ரைட் பை கேபிள். ஆனால் ரைடிங் மோட்ஸ் இருக்காது, ABS மோடு தான் இருக்கும் இதில். வேறு ஏதாவதுன்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், பார்த்துக்கலாம். ஸோ எல்லாமே டீட்டெயில் சொல்லிட்டேங்க, இதுக்கு மேலே எதுவும் இல்லை. பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது வந்து 2,02,000ங்களா? N250 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 189. ஓ கம்மி தான், 180 கியர் பாக்ஸ் 6 கியர் பாக்ஸ் வரும். ஸோ இது வந்து 2,02,000, அது வந்து 1,89,000 வரும். NS 400 வந்து 2,37,000. 37 ஓ பரவாயில்ல. ஓகே சரி ப்ரோ, தேங்க்ஸ்.